வணக்கம் மக்களே, இந்த vlogல இந்தியன் 2 படம் பார்க்கலாம் நம்ம போன இடம் தான் ஈஞ்சம்பாக்கம்ல இருக்க இந்த விஜய் பார்க் மல்டிப்ளெக்ஸ். இவங்க கிட்ட போத் காருக்கு பைக்குக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. காருக்கு வந்து 4 ஹவர்ஸ்க்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, பைக்குக்கு வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இவங்களோட பார்க்கிங். வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு நம்மளும் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு உள்ளே பாக்ஸ் ஆஃபீஸில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு என்ட்ரானோம். உள்ள என்ட்ரன்ஸில் மேலே ஒரு லைட் ஒன்று வச்சுருந்தாங்க, லிட்ரலி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸில் டிக்கெட்டை வாங்கிட்டு நம்மளும் ஸ்க்ரீனுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எதுவுமே இன்னும் இல்லை. லிஃப்ட் வச்சுருக்காங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேயுமே வந்து மேலே போய்க்கலாம். மேலே ஸ்க்ரீனோட என்ட்ரன்ஸில் ஃபுல் செக்கிங் பண்ணுறாங்க, உங்களையும் ஃபுல்லாக செக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக்கையுமே வந்து செக் பண்ணுறாங்க. மெயினாக இங்கே வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து அலோட் கிடையாது. இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களோட வெயிட்டிங் ஏரியாவுமே வந்து செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. இங்கே மொத்தம் 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்க்ரீனில் 1, 3, 5 வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர் தீமில் வந்து லைட் வந்து பண்ணியிருக்காங்க. 2 and 4 வந்து ரெட் கலர் தீமில் வந்து லைட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க எல்லா ஸ்க்ரீனுமே வந்து ஒரே சைஸ் ஸ்க்ரீன் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தான் மூவி பார்க்க போயிருந்தோம். மூவியோட கிளாரிட்டியும் சரி, ஆடியோ கிளாரிட்டியும் சரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பேஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இன்டர்வல் விட்டாங்க. இங்கே இன்டர்வல் பிரேக் வந்து 20 minutes, அதையுமே வந்து ஸ்க்ரீன்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ வெளில ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போயிருந்தோம். ஸ்நாக்ஸோட ரேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. ஸோ பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் வந்து என்ன அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும் வந்து இருந்துச்சு. இங்கே ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம், லேடிஸ் ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரொம்பவே ப்ராப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இன்டர்வல் முடிஞ்சது, மூவியோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. மூவியை பற்றி சொல்லணுன்னா ஓவரால் மூவி பெருசாக வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை, பட் ஆனால் ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. இந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக சொல்லணுன்னா ஒரு நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. இவங்களோட ஸ்க்ரீன் வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல கிளியராக இருக்குது. அது கூட பேஸுமே வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. மெயினாக இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த லைட் செட்டப்ஸ் வந்து நல்லா இருக்குது. இவங்க வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா 2 இதில் சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பட்ஜெட்டு, இன்னொன்று வந்து ப்ரீமியம். ஸோ ரெண்டுத்துக்குமே இவங்க வந்து கொடுக்குற சீட் பார்த்திங்கன்னா ஒரே குஷன் டைப் சீட்டு தான். ஸோ குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஹலபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.